இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா பெருந்தலையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு அற்புதமான ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா மிக பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொன்னாச்சி அம்மன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அம்மன். இன்னைக்கு இந்த அம்மனுடைய அலங்காரம் வந்து பாத்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக காமாட்சி அம்மன் இன்னைக்கு அலங்காரம் பண்ணி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. நாம இந்த அம்மனை தரிசனம் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து பொருளாதார ரீதியா நம்ம மேன்மைக்கு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த இடத்துக்கு வந்து வழிபாடு பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலினுடைய மிகப்பெரிய ஒரு விசேஷம், இந்த பங்குனி மாசத்துல 60 அடி கொண்டங்க. இந்த கொண்டம் போட்டு இந்த வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அருள்பாலிக்கும் இந்த அம்மனை வந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியை பார்க்கலாங்க. வாங்க அங்க போய் பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பெருந்தலூர் கிராமத்துல இருந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பொன்னாச்சியம்மன் கோயிலிருந்து பேசுகிறோம். இந்த பொன்னாச்சியம்மன் கோயில் வரலாறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அம்பாளுக்காக வைக்கப்பட்ட பேர் வந்து ராஜராஜேஸ்வரி. அது தொன்று தொட்டு வரக்கூடிய பேர் என்ன அப்படின்னா பொன்னாச்சியம்மன் சொல்லுவாங்க. இந்த கோயிலானது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பொன்னரளி வனத்துக்குள்ள வந்து அம்பாள் வந்து உதயமானதாகவும் தோற்றுவிட்டதாகவும் பல நூற்றாண்டுகளா சொல்லப்படுது. குறிப்பிட்ட ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கோயில் வந்து உருவானதா ஒரு வரலாறு தொன்று தொட்டு பேச்சு வழக்கில் வந்து கொண்டு இருக்குது. அம்பாளினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, திருக்கோயிலில் வன்னிமரம் இருக்கு. குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வன்னிமரத்துக்கு வந்து தீபம் போட்டு அம்பாளுக்கு வந்து பாதகாணிக்க வச்சு எனக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்கணும்னு வேண்டிட்டு போவாங்க. கிடைச்ச பின்னாடி அவங்கனால முடிஞ்ச பூஜையாக அம்பாளுக்கு செய்வாங்க. அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் வந்து அம்பாளுக்கு வந்து பாதகாணிக்க வச்சு வழிபாடு செஞ்சு அம்பாளுடைய பாதத்துல சந்தனம் வச்சு அம்பாள் மூலியமா வழிபாடு செஞ்சு பூஜை செய்யறவங்க வந்து அந்த சந்தனத்தை வந்து அவங்களுக்கு பக்தர்களுக்கு வந்து பிரசாதமா கொடுப்பாங்க. ஸோ அது வந்து கல்வி வளம் வந்து அம்பாள் வந்து கொடுக்கறதா ஒரு ஐதீகமா இருந்து வருது. அதையும் தாண்டி இன்னொன்று திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் அமைப்பு வந்து இன்னும் கைகூடி வராதவங்க வந்து திருமணம் நடக்கணும்னா அவங்களுடைய ஜாதகத்தை வந்து நகல் எடுத்து அந்த நகலை வந்து அம்பாளுடைய மடியில வச்சு பாதகாணிக்க செலுத்தி அதுக்கு அம்பாள்கிட்ட இருக்கக்கூடிய சந்தனத்தை வந்து அவங்க வந்து தினந்தோறும் வந்து குளிச்சு முடிச்சுட்டு நெத்தியில வந்து பிரசாதமா அணிவாங்க. ஸோ இதுவும் வந்து தொன்று தொட்டு பல நூற்றாண்டுகளா பொன்னாச்சியம்மன் ராஜராஜேஸ்வரி பொன்னாச்சியம்மன் திருக்கோயில வழக்கமான முறையில நடந்து வருது. இன்று வரைக்கும் வந்து சந்தன சாத்தி அம்பாள் மேல சந்தனம் சாத்தி அந்த சந்தனத்தை வழிபாடு செய்யறதுக்காக தமிழ்நாடுல இருந்து பல மாவட்டங்கள்ல இருந்தும் ஒரு சில நேரங்கள்ல வேறு ஒரு மாநிலத்துல இருந்து வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால ராஜராஜேஸ்வரி பொன்னாச்சியம்மன் கோயிலினுடைய வரலாறு இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அம்பாளினுடைய திருவிழா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பங்குனி மாசம் சார்ந்து வந்து திருவிழா நடைபெறும். அந்த திருவிழாவானது ஊர் பொதுமக்கள் அனைவராலும் அம்பாளுக்கு வந்து பூச்சாட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை நாள் பூச்சாட்டி 14வது நாள் 15வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு 21 நாள் வந்து 16 நாள் வந்து பண்டிகை கொண்டாடுவாங்க. அதுல வந்து வியாழக்கிழமை திருக்குண்டம் இறங்குதல், வெள்ளிக்கிழமை தேர் வந்து வீதி உலா வரும். சிறப்பான ஒரு தேர் வீதி உலா வரும். அடுத்து வந்து சனிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவுல வந்து முத்துப்பல்லாக்கு வந்து திருத்தேர் வீதி உலா வரும். அதுக்கடுத்து ஞாயிறு வந்து ஊர் ஃபுல்லாவே வந்து எல்லா பகுதிகளுக்குமே வந்து அம்பாளினுடைய சிலை வந்து மஞ்சள் நீராட்டு விழாவுக்காக ஒவ்வொரு வீதியும் சென்று வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு வாரம் கழிச்சு மறுபூசையோட பங்குனி மாதத்துல வந்து விழா வந்து இதே சிறப்பாக நடைபெற்று முடியும். ஒவ்வொரு வருடமும்
100, 50, 50, 100, 200 அப்படிங்கிற மாதிரி குண்டம் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையும் வரக்கூடிய தினந்தோறும் வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாளும் வேண்டுதல் பலித்தம் ஆகி கொண்டே இருப்பதால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அனைவரும் வருக. ராஜராஜேஸ்வரி பொன்னாச்சிவனுடைய அருள் பெற்று மேன்மையடைய என்றும் நான் என் இறையை பிரார்த்தனை செய்து கொண்டு வணங்குகிறேன்.